எப்போ ஆர்மிக்கு போனீங்க? 1990 போயிட்டேன். இந்த டைம்ல தான் நீங்க வந்து அந்த குடிக்க பழக்கம் எல்லாமே அதுக்கப்புறமா பயங்கரம் முன்னாடியில இருந்தே எல்லா பழக்கமும் இருக்குது. அந்த டைம்ல பீக்ல இருக்கேன். ரோட்ல நின்று சிகரெட் பத்த வச்சு அடிக்கிற அளவுக்கு எல்லாம் பெறல. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பயப்படுவோம்ல, சிகரெட்னா வாங்கி தைரியமா பைரங்கமா பண்றது. ஆர்மி மேன் நானு. போலீஸ் ஆர்மி மேன் அடி பண்றதுலாம். ஏன்னா ஆர்மி ஐடி கார்டு வேற பெரிய இது மாதிரி பண்றது. அந்த அகாரத்தையும் இருக்குது பெரிய அது ஒரு பிசாசு பண்ணும். என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் நீ யாரு அப்படின்னு கேட்டான். டைரக்டா ஜாலியா கேட்டான்னு தெரியல. இன்ன வரைக்கும் எனக்கு காலே பண்ணல. ஆனா எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக். ஆனா நான் அவனை வந்து ஒரு வேற லெவல்ல வச்சிட்டேன். இப்போதைக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஒன்னா வந்தாண்டா வருவான் அப்படின்ற மாதிரி நான் வச்சிருந்தேன். நான் ஃபீல் பண்ணி ஆண்டுட்டு பேசும்போது ஆண்டவர் எனக்கு புரிய தம்பி அங்க போனா அந்த வார்த்தையும் பேசுற, இங்க வந்து கர்த்தர் நல்லவர் மகிமையானவர்னு இங்கேயும் பேசுற, எனக்கு இது வேணும் இல்ல அது வேணும், அங்க போறேன் இங்க போறேன் இல்ல நான் இங்கே இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டிவைன் கனெக்ஷன் இருக்கிற பீப்புளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் சார். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் சார். If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now back to the video. ஓகே, நீங்கள் சொன்னீங்க கான்வென்ட் ஸ்கூலில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிங்க, அப்புறமா 10th வந்து ஒரு ஹிந்து ஸ்கூலில் படிச்சிங்க, 11th and 12th திரும்ப ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க, அதுக்கப்புறமா ஒரு இன்னொரு காலேஜில் படிக்கிறீங்க. ஸோ இந்த கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க கிறிஸ்டியன் டீச்சர்ஸாக இருந்துங்க, ஜெபம் பண்ண வைப்பாங்க, பாட்டு பாட வைப்பாங்க, அதுக்கப்புறமா சில டீச்சர்ஸ் வந்து வசனமும் சொல்லுவாங்க அந்த கிளாஸில். இதெல்லாம் கேட்கும் போது சில பேருக்கு, குறிப்பாக ஹிந்துஸ்க்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது பாரு இதுதான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்னு, இப்படி தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரும் கன்வெர்ட் பண்ண வைக்கிறாங்கன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ did anyone force you to become a Christian at any point? வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் யாருக்குமே அது பிடிக்காது. ஓகே, நமக்குமே அது பிடிக்காது. ஆனால் அது வேண்டா வெறுப்பாக கேட்டது தான். அதுக்கப்புறம் தான் இப்போ அது வேண்டா வெறுப்பால வேணுங்கிற வெறுப்பாக தான் அன்னைக்கு நடக்கப்பட்டதுன்னு இன்னைக்கு தெரியுது. ஏன்னா அன்னைக்கு விதைச்ச விதை தான் இன்னைக்கு மரமாகிருக்கு. அதான் எதை விதைக்கிறோமோ அதே அறுப்போன்ற மாதிரி அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு அந்த +2 டீச்சர் சொல்லி கொடுத்த வசனம் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நம்ம பைபிளில் இருக்குன்றது. இன்னைக்கு நீதிமொழிகள் லைக் 21:31 21:31 தான் நினைக்கிறேன் அந்த வேர்ஸ் இருக்குது அப்படின்ற அளவுக்கு நம்ம படிச்சிட்டோம். அப்போது வந்து அது மைண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள். அதாவது அப்புறம் அந்த Psalms 91 அதில் இருக்க எல்லா வசனங்களும் ஒரு சில டீச்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அது அவங்களுடைய சாய்ஸ், அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம். ஜஸ்ட் ப்ரே பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை இந்துஸ் இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, வாட் எவர். ஆனால் அதில் ஒரு ஈர்ப்பு எனக்கு இருந்தது அப்பையிலேருந்தே. மற்றபடி யாரும் கம்பல் ஆக்சுவலாக அது ரோமன் கேத்தலிக் ஸ்கூலு ஃபஸ்ட்டு படித்தது ஸ்கூல். 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தது ரோமன் கேத்தலிக். ஆனால் பெண்டிகாஸ்ட் டீச்சர்ஸும் இருப்பாங்க. அவங்களோட விஷயம்னா நான் எடுக்கிற கிளாஸ் பசங்கள்லாம் நானமாக படிக்கணுன்றதுக்காக ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது வாய்ப்பே இல்லை. ஈவன் லைக் YMCA ஸ்போர்ட்ஸு, YMCA வந்து கிறிஸ்டியன் அத்தாரிட்டியல் தான் அது இல்லை. ஆனால் அதுலேயுமே அந்த ஃபோர்ஸ்லாம் கிடையாது. அதுலேயும் இந்து டீச்சர்ஸும் இருக்காங்க, முஸ்லீம் டீச்சர்ஸும் இருக்காங்க. லைக் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் தான். ஆனால் எல்லாருமே இருக்காங்க. ஒரு கிறிஸ்டியன் வேர்ல்டு வியூல இருந்தால் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் யாரையும் வந்து நீ கிறிஸ்டியன் ஆகணும் நோவே அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த வசனம் பிலிப்பியர் 4:13 தெரியுமே. ரோட்டில் போகிற ஒரு ஊழியக்காரு ஒரு வாட்டியில் பல வாட்டியில் எத்தனையோ வாட்டி எனக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணார். எத்தனை வாட்டியுமே அவரை மதிக்க மாட்டேன், அடிப்பேன், அடிக்கிறதுக்கு போகிற மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், வெறி ஏற்றிருக்கேன், அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறேன். ஆனால் ஒரு நாள் என்னையே அறியாமல் போய் கேட்டது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ அதாவது நம்ம என்னென்னா, நமக்கு ஒரு நன்மை வருதுன்றது நம்மளே அறியாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் அதை நம்மளே அதை தான் சொல்கிறது. அதான் டெவிலோட தாட்டு. எதுக்கு கோவம் பண்ணோம், ஏன் பண்ணோம், ஒரு நிமிஷம் நிறுத்தி எதுக்கு இது நம்மளக்கிட்ட வருதுன்றதை அட்ரஸ் பண்ணாலே ஃப்யூச்சரில் புரிஞ்சிருக்கும். எனக்கு இன்றைக்கி புரியுது. அன்றைக்கி நான் பல முறை கோவப்பட்டேன், ஆனால் ஒரு டைம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே, அப்படி கொடுத்தது தான் அந்த வேர்ஸு. அந்த வேர்ஸ் ஒரு வேர்ஸுக்கு இவ்வளோ பவர்னா, அப்போ பைபிளில் இவ்வளோ வேர்ஸ் இருக்கே, அப்போ ஏதோ நிறைய படிக்க ஆரம்பிச்சது. அது ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி ஃபுல்லாக படிச்சுட்டேன்.
இங்கேருந்து இங்கே வரைக்கும் படிச்சுட்டேன். ஆனால் நிறைய விஷயங்கள் இன்னுமே வெளிப்படுத்தலாம் ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு. எம்டி ஜெகன் அங்கிள் இது பார்த்து அப்போ நம்ம இது பண்ணிக்கிறது. மற்றபடி வேறு லெவல் அது எல்லாமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இங்கே தான் இந்த வசனம் இருக்குடா, அவள் தான் இங்கே இருக்கும், எடுத்து படி. பவுல் இதை பேசுகிறாரு, பேதுரு இங்கே இதை பேசுகிறாரு, பேதுரு இதை பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய விஷயங்கள் அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு வருஷம் அப்ளை பண்ணதே ஆட்டம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இவ்வளோ வார்த்தை இருக்குது, அப்ளை பண்ணு. யோசுவா பேட்டிலுக்கு போறானா அதை அப்ளை பண்ணு, கிதியோன் போறானா அதை அப்ளை பண்ணு, சிம்சோன் கிட்ட இருக்கா அதை அப்ளை பண்ணு. அப்ளை படிக்கிறீங்க, அதை எடுத்து உங்க வாழ்க்கையில அப்ளை பண்றீங்க. இப்போ கண்டா அது ஆனா அப்ளை பண்ண விட மாட்டான் டெவில் அவ்வளோ சீக்கிரம். நீ அப்ளை பண்ண விட நீ பேராயிடுவே, அப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் அப்ளை பண்ண விட மாட்டான். ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றோன்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஒரு யங் மேனாக இருக்கிற அந்த ஒரு நீங்கள் எப்போ ஆர்மிக்கு போனீங்க? 18 போயிட்டேன். 19 போனீங்க. ஸோ 3 இயர்ஸ் 2021 வெளியே வந்துட்டேன். 21 வெளியே வந்தீங்க. ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் அந்த குடிக்க பழக்கம் எல்லாமே, அதுக்கப்புறமா பயங்கரம் முன்னாடியில இருந்தே எல்லா பழக்கமும் இருக்குது. இது அந்த டைமில் பீக்கில் இருக்கேன். ஆமாம், நான் 21க்கு அப்புறம் கொஞ்சம் 18 ரோட்ல நின்று சிகரெட் பற்ற வச்சு அடிக்கிற அளவுக்குலாம் பெறலாயிடும். ஃபர்ஸ்ட்லாம் பயப்படுவோம்ல, சிகரெட்னா பகிரங்கமா பண்றது. ஆர்மி மேன் நானு, போலீஸ் ஆர்மி மேன் அடி பண்றதுலாம். ஏன்னா ஆர்மி ஐடி கார்டு வர பெரிய இது மாதிரி பண்றது, அந்த அதிகாரத்தையும் இருக்குது பெரிய பிசாசு. அது ஒரு பிசாசு பண்ணோம். நான் அப்படியே பையனை பண்றது, ரோட்ல நின்று அடிக்கிறது, பார்த்துனே போங்க வாண்டு இதெல்லாம் அடிக்குது, என்ன பண்றது நம்ம அப்படிலாம். நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. பேப்டிசம் ஆனதுல இருந்து நீங்க பேப்டிசம் எடுத்த பிறகு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க? பேப்டிசம் எடுத்தோன்னே கம்ப்ளீட்டாக விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன், ஆக்டிவேட் ஆரம்பிச்சிட்டேன், ஃபயர் ஆகிறேன். பேப்டிசம் எடுத்துட்டு அங்கே போயிட்டு தான் திரும்ப ஓடி வந்துட்டேன். ஓகே, வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா அப்பா கூட இதில், ஆனாலும் அவங்களுக்கு எனக்கும் ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தூக்கி போடு நான் சொல்லிட்டே இருப்பேன், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வேதத்தை படிச்சுட்டேன், கிரியேட்டர் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்கள் அடிக்ஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு உங்களை என்னேபிள் பண்ணது ஆண்டவருடைய வார்த்தை, ஆவியானவருடைய அபிஷேகம். ஸோ அதனால தான் நீங்கள் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்தேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ திங்க் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்ல. நிறைய டைம் நிறைய பேர் எனக்கு டிஎம்ஸில் இல்லை கமெண்ட்ஸ்லலாம் கேட்குறது என்னென்னா, நான் இதில் அடிக்ட் ஆகிருக்கேன், என்னால் வெளில வர முடியல, இதில் அடிக்ட் ஆகிருக்கேன், என்னால் வெளில வர முடியல. தான் பிரச்சனையே. இப்போ நான் பின்மாற்றத்துக்கும் போனேன்ல, 5 வருஷம் ஆக்டிவாக, 10 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு சாம். 13 வருஷத்தில் 5 வருஷம் பயங்கர வைராக்கியமாக இருந்தேன்னா, 6ஆவது வருஷம் ஓகே போடா போர் அடிக்குது, என்ன கிடச்சிருது, போர் அடிக்கல, பிசாசு வேறு ரூட்டில் எடுத்துகிட்டு போகிறான். ஓகே, ஆண்டவரோட பிளெஸ்ஸிங்ஸு அதிகமாக ஆரம்பிக்குது, அந்த காசை வச்சு வேறு ரூட்டில் போக ஆரம்பிக்கிறேன். ஓகே, சரக்கு அடிக்கலாம் திரும்பியும். ஓகே, சரக்கு அடித்தா பைபிளெல்லாம் எங்கள் ஒன்றும் ஆண்டவர் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலையே, அப்படி சொல்லப்படுறதான். விபச்சாரம் பண்ண தோணுது, விபச்சாரம்னா லவ் பண்ணு, ஜாலியாக சுற்று, கார் வாங்கு சுற்று. இப்போ கார் வாங்கும் போது கூட அந்த மாதிரிலாம் தாட்லாம் இருந்தது. கார் வாங்கிட்டு ஒரு 4 வருஷம் ஆச்சு, ஜாலியாக லைஃப் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு. மாய்மால வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை, 2 மனுஷனுக்கு ஊழியம் பண்ணக்கூடாது. நீ சொல்கிற மாதிரி அப்போது எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் வைராக்கியம், அதை ஒரு சில புது கிறிஸ்டின்னு அதான் இது ரொம்ப பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக. ஆக்சுவலாக அது ஆண்டவரோட அன்புன்னு சொல்லுவாங்கல்ல. அதிகமான மன்னிப்பு நமக்கு கிடைக்கப்பட்டதுனால நம்ம அதிகமான அன்பு வச்சோம். அந்த அன்பு அதிகமாக பெற்றது, அந்த அன்போட கனெக்ஷன், அந்த உண்மையான நேசத்தை புரிஞ்சிக்காம திரும்பி ஒரு தடுமாற்றத்துக்குள்ளே போயிட்டு, அதான் சொல்கிறேன், கொஞ்சம் கேப்பு கொடுத்தா எவனை விழுங்களான்னு வகை தேடினுக்கிறான்ல, அந்த கேப்பை கொடுத்தா அவன் கேப்பை ஃபில் பண்ணுறான். உள்ளே இருக்கிற பிசாசு வெளியே போவோம், அது திரும்ப போய் 7 பேரை கூட்டு வந்து உட்காரும், தெரியுமா, உட்காந்துரும். ஸோ நீங்கள் பேக் ஸ்லைட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக இதை நான் ஸ்டார்டிங்கில் இப்போ ரசிக்கப்பட்டப்போ நான் இது பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் இதை பண்ணுறது ஸ்டாப் பண்ணேன், அதனால நான் பேக் ஸ்லைட் ஆனேன், அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் அப்சர்வ் பண்ணேன்? ப்ரேயர் ஸ்டாப். ஓகே, டெய்லி ப்ரேயர் ஸ்டாப். பைபிள் ரீடிங் ஸ்டாப். பைபிளை பற்றி ஃபுல்லாகவே வசனம் தெரியும், நம்மளே பேசுறது, எனக்கே வசனம் தெரியும் போ அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பேசுறது. அதாவது பரம்பரை கிறிஸ்டியன் மாதிரி பண்ணுறது. ரசிக்கப்பட்டு ஆண்டவரை மன்னிச்சார் அதெல்லாம் இல்லை, கிறிஸ்டியன். ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் மிஸ்ஸே ஆகாது. ஆனால் வாரத்தில் பண்ணுற அம்மக்கெல்லாம் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும் நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு. இன்றைக்கி நம்மள அநேக வாலிபர்கள் 4 செவத்துக்குள்ளே தப்பு பண்ணுறோம்,
என்ன பண்ணுறோன்னு யாருக்கு என்ன தெரியும்? அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், சுற்றி இருக்க உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்காது. ஸோ பைபிள் படிக்கிறதையும் ஜெபம் பண்ணுறதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ண உடனே பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக பேக் ஸ்லைட் ஆக பிளாக் சைடு ஆக ஆரம்பிக்கும். ஆண்டவரோட கனெக்ஷன்ஸ் மிஸ் ஆகுது. ரெண்டாவது இன்னொரு ஒரு மெயின் ரோலே என்ன தெரியுமா சாம்? டிவைன் கனெக்ஷன் இருக்கிற பீப்புளோடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் சாம். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் சாம். அவ்வளோதான், அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன், அது யாரானா இருக்கட்டும். இப்போ ஆண்டவர் இந்த கரண்ட் இப்போ ஒரு ரீசெண்ட் 1 monthல நடக்குது. ஆஃப்டர் சார்லி கிரெக் டெத்துக்கு அப்புறம் நான் ஆண்டர்கிட்ட ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கிறேன். எனக்கு ப்ராஃபஸி சொல்கிறாங்க. அந்த ப்ராஃபஸி சொன்னதுக்கப்புறம் ஒரு சிலர் ஆண்டவர் என்னை விட்டு பிரிக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போனாங்கன்னே தெரியல. நான் ரொம்ப ஃபீல் பண்ண வேற ஆரம்பிச்சேன். ஏன் ஆண்டவரை செப்பரேட் பண்ணீங்க? என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவன் நீ யார் அப்படின்னு கேட்டான். நீ யார் நீ அப்படின்னு என்ன கேட்டான் டேரெக்டாக. ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு எனக்கு அவனுக்கும். என்னதான் இப்போ இதுவானாலும் பேசி மதி நீ யார் அப்படின்னு கேட்டான். அப்போது ஆக்சுவலாக அவன் ஜாலியாக கேட்டானான்னு தெரில. இன்ன வரைக்கும் அவன் எனக்கு காலே பண்ணல. ஆனால் எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக். ஆனால் நான் அவனை வந்து ஒரு வேறு லெவலில் வச்சிட்டேன். இப்போதைக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஒன்றா வந்தாண்டா வருவான் அப்படின்ற மாதிரி நான் வச்சுருந்தேன். நீ யாருன்னு கேட்டான். அப்புறம் ஆண்டவர் பேச நான் ஃபீல் பண்ணி ஆண்டவர் பேசும்போது, ஹேய் நீ யார்? என் புள்ள இல்லை, சைலண்டாக நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே ரீசன். ஏன் அந்த வேர்ல்டி கனெக்ஷன்னா மிஸ்லீடிங், கொஞ்சம் அசிங்கமான வார்த்தைகள். அப்போ ஆண்டவர் எனக்கு புரியுற, தம்பி அங்கே போனால் அந்த வார்த்தையும் பேசுகிற, இங்கே வந்து கர்த்தர் நல்லவர் மகிமையானவர்னு இங்கேயும் பேசுகிற. எனக்கு இது வேணும் இல்லை அது வேணும், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், இல்லை நான் இங்கே இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த ஆமாம், அதனால தான் ரிமூவ் பண்ணுறாருன்றது தெரியுது. அப்போது ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லதுன்றேன், நான் நல்லதுன்றேன். அதனால தான் சபைக்கு போகிறத மாட்டும் இல்லாமல் சபையோட ஒரு சில ஐக்கியங்கள், ஓகே, திரும்பி அந்த ஐக்கியமும் எப்படி இருக்கணும்னா ஆணோடு பெண்ணோடு இருந்தாலே சரியாயிடும். ஆண் பெண்ணோடு ஐக்கியம் வைக்கணும்னு நினச்சானா பிசஸ் அங்கே ஒரு ரோல் ப்ளே பண்ணுறான். இப்போ நிறைய சபைகள்லேயும் அது நடக்குதுன்னு வச்சுக்கேன் சாம். நம்ம வந்து நான் பாஸ்டர்லாம் இல்லை, நான் கேட்குறேன். இன்றைக்கி நம்ம அந்த ஒரு பேஜ் ஹேண்டில் பண்ணுறதுனால எல்லாருமே நம்ம பெரிய பரிசுத்தவான்ற மாதிரி நம்மளுக்கு அனுப்புவாங்க. அப்போ நம்ம நான் அதை நிமித்தம் இன்னும் அதிக பரிசுத்தம் பண்ணிக்கிறேன். என்ன நம்ம ஒருத்தரை கவுன்சில் பண்ணுற போது இன்றைக்கும் எவ்வளோ பேர் முடியல. நான் பைபிள் படிக்கிறேன், ப்ரே பண்ணுறேன், ஐ எம் அ வர்ஷிப்பர் பட் ஐ எம் அ சின்னர். ஒய்? அந்த கன்சிஸ்டன்சி கனெக்ஷன் ஒன்று இருக்குது. சும்மா சர்ச்சுக்கு போகிறேன், நான் வர்ஷிப்பர், நான் பாட்டு பாடுறேன், சபையில் நான் வந்து இதுவாக இருக்கேன், பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே கையை உயர்த்தி ஆராதனை அலையிலுயா தான் இருக்கும். ஐயோ, அதெல்லாம் பார்த்தா கீழே இருக்கவன் நிரம்பி வெளிவான். ஆனால் அவங்களுக்குள்ளே வெளியே சொல்ல முடியாத ஒரு சில காரியங்கள் பிசாசு பண்ணுற வேலை. அவங்கள நம்ம குறைய சொல்லக்கூடாது. ஈவன் தப்பு பண்ணுற எவனையுமே நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. அதை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா அதுதான் சாம் ஒரே வசனம் முடிச்சிருது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு. அதை தெரிஞ்சுக்கிட்டேன் லாஸ்ட் ஒரு இந்த வருஷத்தில். புட் காட் ஃபர்ஸ்ட். எவ்ரிடே காலையில் ஏந்தோன்னு ஸ்டோரி ஒரு பாட்டை போட்டு, சும்மானா ஒரு பாட்டை போட்டு நான் பாடிட்டு புட் காட் ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு முதல்ல கொடுத்துருவேன். 15 நிமிஷம் எப்படி இருக்கும்னா என் கான்வர்சேஷன், ஐயோ சோத்துறோம் அப்படிலாம் இருக்காது. சும்மா ஜாலியாக ஒரு கான்வர்சேஷன். ஆண்டரே நேற்று நல்லா பார்த்துக்கினீங்க, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, நாளைக்கு அது உங்கள் கதை தான், நீங்களே பார்த்துக்கோங்க, அப்புறம் அம்மா அப்பா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இப்படி பண்ணுங்க அது பண்ணுங்க, ஆண்டவர் டேர் பண்ணிச்சு. அப்படி ப்ரேயரே இப்படி தான் ஒரு கான்வர்சேஷன். இப்போ நம்ம பேசுகிறது தான் அவர்கிட்ட. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா முட்டி போட்டு ஓன்னு ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்பாரு. இல்லைப்பா, ஜஸ்ட்டு நீ எங்கே இருந்தாலும் அவர் கேட்பார். இப்போ நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம மத்தியில் அவர் இருக்கார், அவர் நினைக்காம இந்த கான்வர்சேஷனே நடக்காது, நம்ம பிலீவ் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஒரு பிலீவ் அவங்களுக்கு இல்லை. அப்படி தான் கனெக்ஷன். இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, டெவில் எனக்கு அலோ பண்ணுறதே இல்லை கிட்ட. இப்போ நான் ஒரு பொண்ணு எனக்கு எதிரில் போகிறா, இல்லை மொபைல்லே நான் ஒரு ரீல் பார்க்குறேன் அப்படின்னா, அது என்னை டெம்ப்ட் பண்ணுற அடுத்த நிமிஷம், ஏய் பிசாசு வெளியே போ அப்படின்னு தள்ளிடுவேன். நான் ஆண்டவர் உடனே கூப்பிட ஆரம்பிச்சிடுவேன். அந்த இடத்துல நீ ஆண்டரை ஆண்டர்கிட்ட க்ளோஸா இருக்கிறதுனால யூ கேன் கோ டு காட். ஆமா, அதனால தான் நான் சொல்றேன், கனெக்டா இருந்தேன்னா ஆண்டவர் உணர்த்துதல கொடுப்பாரு. அதை கொடுக்கும் போதே டிஸ்கனெக்டடா இருந்தா தான் டெம்ப்டேஷனுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாரு. நீ எப்படி கொடுப்ப? இப்போ நீ ஆல்ரெடி ஒரு ஜாம் ஆயிரு. அதுதான் நான் இப்போ சொல்லுவேன், ரொம்ப தூரமாக போயிட்டோன்னா யூட்டர்ன் போடுறது ரொம்ப கஷ்டம். அந்த யூட்டர்ன் போடுறதுல கை போயிடும், கால் போயிடும், உயிரே போயிடும். எவ்வளோ சீக்கிரம் யூட்டர்ன் போடுறீங்க. உன்னை யூட்டர்ன் போட சொல்கிறாருன்னா அங்கேயே போட்டேன்னா அவர் உன்னை சேஃபாக அழகாக திருப்பி கூட்டு வந்துடுவார். நீ எல்லையை மிஞ்சி இந்த பிசாஸ் கூட்டின்னு போயிட்டு இருப்பான், செம்ம ஸ்பீடாக போவான். அங்கே போய் யூட்டர்ன் போடுப்பானா முடியாது. அந்த டைமில் நீ நினச்சாலும் முடியாது. நீ போடும்போது ஒன்று கை இழக்கணும், கால் இழக்கணும், உயிரே இழக்க வேண்டிய வாய்ப்புகள் நிறைய பேர் இழந்துட்டாங்க. ஆனால் உனக்கு இன்றைக்கி மேபி இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு இருக்கும்போது கூட உனக்கு அதனால் உணர்த்தப்பட்டது, நம்ம பண்ணுறது தப்பு. ஆனால் ஆண்டவர் உணர்த்துதாருன்னா ரைட் நவ் அவர் தான் சொல்கிறாரு, இன்றைக்கே திரும்பு, மனம் திரும்பு, உனக்கு ரெடியாக இருக்குது.
பக்கத்தில் இருக்கிறவன் எவ்வளோ அமக்கரம் பண்ணிட்டான். இப்போ 2 பேர் சிலுவையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி என் கூட பரதீசில் இருப்படா, பரவாயில்லடா நான் அவனை மன்னிக்கிறேன். அதுக்காக ஊரில் இருக்கிற பாவெல்லாம் பண்ணிட்டு அவனை மாதிரி நமக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போய் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போதே சாவச்சிருவார். அதையும் சொல்லிக் கொடுக்கணும் இவங்களுக்கு. இவங்கன்னா இப்போ இப்படி இருக்குது. ஓகே, நம்மளும் அந்த பரதீசியில் வர்றார் அவர் மாதிரி நம்மளும் பரதீசியாக போகலாம், கொஞ்சம் பரதீசியாக சுற்றிட்டு வந்து பரதீசி பண்ணலன்னா ஏற்றிடுவார். இன்னசென்ஸ்ல பண்ண அவனுக்கு தெரியல, அதனால மன்னிச்சிட்டாரு. இப்போ தாட்ஸ் இவங்க எப்படின்னா பைபிளை இப்படி தான் சாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம இப்படி பேசினா இப்படி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஓகே இப்படி தான் ப்ரீச்சிங் இருக்குது, இப்படி தான் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்னால் இப்படிலாம் நான்லாம் ஸ்ட்ரிக்டாக இப்போ பேசிடுறது. இப்போ எல்லாருக்கும் என் மேலே மைனஸ்ன்னு சொன்னால் அந்த டேட்டோ தான் சொல்லுவாங்க எல்லாருமே. நான் டேட்டோ தான் எடுத்துன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நான் பண்ண தப்புன்னே வச்சுக்கோங்க. அது ஆக்சுவலாக அதை வச்சு எவ்வளோ எவிடன்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரிய போகிறது இல்லை. உண்மையாகவே இது ஒரு பெரிய பாவம்னா நான் சொல்லுவேன் ஆண்டவர் என்னை அழிச்சிடணும் இன்றைக்கே. இது ஒரு பெரிய பாவம் அப்படின்னா எனக்கு ஒரு உணர்த்துதலை கொடுக்கணும்ல, எடுத்துடுறாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இது நீங்கள் ஜபத்தில், ஆண்டவரே இதை எடுக்கிறதுக்கும் காசு கொடுத்தா எடுத்துடலாம், தெரியல சாம், எடுக்கிறதுக்கு காசு இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துறேன், எங்கெங்கெல்லாம் போட்டுக்கணும் எல்லாத்தையும் எடுத்துறேன், எல்லாமே தேவையில்லாது தான். இது வந்து ஐ கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ கிவ்ஸ் வந்து நீ ஃபுல்லாக போட்டேன், வேர்டே ஃபுல்லாக எழுதிட்டேன். இது வசனத்தோட ஆதாரம், ஜெயிச்சுட்டு நான் காட்டணும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, ஒரு கான்வர்சேஷன் கிடைக்குது இதனால. ஏய் நீ என்ன பிலிப்பியன் நாட்டுக்காரனா, நீ தமிழான்ற, ஏய் பிலிப்பியன் பைய அப்படின்னு வாங்க, டேய் நான் பிலிப்பியன்லடா. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த வசனத்தை எடுத்துருப்பேன். திஸ் ஒன் வேர்ட் கேன் சேஞ்ச் மை என்டையர் லைஃப் அப்படின்னு. என்ன வார்த்தை அதை சொல்லிக் கொடு அப்படின்னு அவன் கேட்பான். கேட்கும்போது இந்த வார்த்தை இது ஜீசஸ் சொன்ன வார்த்தை, பைபிளில் இருக்க ஒரு வார்த்தை. லைக் ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் டாட்டூஸ். நான் அப்புறமா பேசலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்போ பேச ஆரம்பிச்சதுனால பேச ஆரம்பிப்போம். why do you think நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ஏன் வந்து டேட்டூஸ்னால் வந்து இல்லை நீ டேட்டூ போட்டனா நரகத்துக்கு போயிடுவ, நீ வந்து சாத்தான் பிள்ளையாருவ, நீ பரலோகம் வரமாட்டேன், ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த